I'm nervous on the surface, I look fine. My brain feels heavy, my traumatized mind. And I'm so tired, I can't feel my eyes. Whoa, whoa. I'm petty, but I know how to lie. இந்த சேனல்ல வராது ना अभी आया हमारा इसमें आता है अभी नहीं आ रहा But I think I'll be alright, 'cause I'm not giving up, I'm not giving up yet. I feel that it's my time, so I'ma give it everything, I'ma give it everything I got. So I'ma give it everything, I'ma give it everything I got. I'ma give it everything, I'ma give it everything I got. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஆல் இண்டியா ரைடோட 8th டே. இன்றைக்கி நான் எங்கே இருக்கிறேன்னாக்கா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என்னோடய பைக்கில் வந்து எலக்ட்ரிக்கல் ஒயர் இஷ்யூ இருந்துச்சு. ஸோ ஒரு 1 ஹவராக என்னோடய பைக்கை வந்து தேடிட்டு இருந்தார் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு ஒரு இடத்துல எலக்ட்ரிக்கல் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு. அதனால தான் மொத்த ஃப்யூஸையுமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஃப்யூஸ் போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஒயரை கரெக்டாக ஒழுங்காக கனெக்ட் பண்ணிவிட்டு நல்லா டேப் அடித்து விட்டார். ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எதுவும் வராது, நீங்கள் ஒயர்லாம் எதுவும் ஹோல் சர்க்யூட் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு கர்நாடகாவுக்கு போக ஆரம்பித்தேன். ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப ரைடை ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌடு இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு விசாரித்து பார்த்தா தான் தெரியுது, இங்கே நின்றுட்டுருக்க அந்த ஒயிட் காரை வந்து 2 பேர் வந்து திருட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களாம் கத்தனத்தை பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியில் திருடனுங்களை பிடிச்சாங்களான்னு தெரியல. நான் அதுக்கப்புறம் வந்துட்டேன். இப்போ நான் போயிட்டுருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு 50 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வயனோட வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஈவினிங் ஆனதுனால இதுக்கப்புறம் நைட்டில் வந்து ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ண முடியாது. ஸோ நைட் இங்கேயே எங்கேயாவது ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ரெசிடென்சி நல்லா தான் இருக்குது. உள்ள ரூமும் ஓகே, ஓரளவுக்கு சிங்கிள் ரூம் வந்து செம்மையாக தான் இருந்துச்சு. ஸோ 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு, பட் ஓகே, நல்லா இருக்கு. செம்ம டிராஃபிக், எப்போவுமே செம்ம டிராஃபிக்கு.
இந்த வயநாடு வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. சில இடத்துலலாம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா போக போக ரொம்ப டீப்பாக இருந்துச்சு. நான் மட்டும்தான் தனியாக போயிட்டுருந்தேன். எங்காவது ஒரு சில இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில காருங்க வரும், இல்லைனா ஒரு 2 வீலர்ஸ் வரும். ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில மான் கூட்டெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே குடுக்குன்னு ஓடிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் அங்கே அப்சர்வ் பண்ணேன். அந்த வயநாடு வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட்லேருந்து க்ராஸ் பண்ணி கர்நாடகா பார்டருக்குள்ளே என்ட்ரானேன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனன்னு சொல்லிட்டு இன்னொரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒன்று வந்தது. ஸோ அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்குள்ளே போகும்போதும் இன்னும் அது நிறைய அனிமல்ஸ் எலிஃபெண்ட்லாம் க்ராஸ் ஆகும்னு சொல்லி போட்டிருந்தது. டைகர்லாம் வந்து க்ராஸ் பண்ணுற அந்த சைன் போர்டெலாம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடம் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. எங்கே எங்கே நீ எங்கே என்று காடு மேடு தேடி ஓடி இருவிழி தொலைத்து விட்டேன். இங்கே இங்கே நீ வருவாய் என்று சின்ன கண்கள் சிந்துகின்ற துளிகளில் உயிர் வளர்ப்பேன். தொலைந்த என் கண்களை பார்த்ததும் கொடுத்து விட்டாய். கண்களை கொடுத்து இதயத்தை எடுத்து விட்டாய். இதயத்தை பறித்ததற்காய் என் ஜீவன் எடுக்கிறாய். தாமரையே தாமரையே நீரில் ஒளியாதே, நீ நீரில் ஒளியாதே. தினம் தினம் ஒரு சூரியன் போல வருவேன் வருவேன். அனுதினம் உனை 1000 கையால் தொடுவேன் தொடுவேன். முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா. கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா. சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. Disconnected. Hello. இதில் போட்டிருக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி. உங்கள் கடையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் போடுறேன். சரி, தேங்க்யூ. பை. ஸோ இவங்க தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணது. சரி சேட்டா, பாய் பாய், டேக் கேர். ஸோ அந்த அண்ணா வந்து ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீயாகவே கொடுத்தாரு.
ப்ளஸ்ஸு அவர் ஒரு பக்கத்தில் தர்பூஸ் இருக்கும்ல, வாட்டர்மெலன், அதையும் வந்துட்டு இது பண்ணி விட்டார், சாப்பிடுன்னு சொல்லி. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. வெரி நைஸ் பீப்புள். இங்கே பார்த்தவங்க எல்லாம் ஒரு சிலர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் மேப் வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட் அவைலபிள்னு சொல்லிட்டு ரூட் மேப்பே சேஞ்ச் பண்ணி விட்டுடும். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் ஆயிடுச்சு. நல்ல ஹைவேல போயிட்டு இருந்தவன் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வில்லேஜ்குள்ளே வந்துடுச்சு. இந்த ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் மாதிரி இருக்கும், அதோட மோசமாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா போயிட்டே இருக்கும் ரோடுங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பள்ளமேடு, ஸ்பீட் பிரேக்கர்ஸு, அது இதுன்னு பயங்கர மோசமான ஒரு ரோட்டில் வந்து மாட்டிக்கினேன். சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் தான் யோசித்தேன், ஸோ இது இப்போவே 6:30 மணி, அதுவும் இந்த மோசமான ரோட்டில் இது நைட்லலாம் ட்ராவல் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி ஒரு ரூம் எடுக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். See you in another video. Thank you so much for watching this video. Bye. Take care. Good night.